ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம தானே போயிட்டு காஃபி டீ எல்லாமே காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சமைச்சிட்டே இருக்கோம். ஸோ ஒரு பெண்களால் மட்டும்தான் அதை உணர முடியும். அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும். சரி என்ன பண்ணலாம், இன்றைக்கி எனக்கு வந்து விஐபிக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கலாம்னு தோணுது. ஓகேவா? விஐபி யாருன்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, ஆல்ரெடி சேனலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். விஐபி யாருன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து நான் விஐபி அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். சரி வாங்க, அவர்கிட்ட போய் நான் என்ன டாஸ்க்கை கொடுக்க போகிறேன், அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க போகலாம். ஏங்க சொல்லுமா. ஏங்க உங்களுக்கு இன்னைக்கு ஒரு டாஸ்க் தர போகிறேன். டாஸ்கா? ஆமாம், ஆல்ரெடி நிறைய டாஸ்க் கொடுத்துருக்கேன். அப்படிலாம் கிடையாது, இந்த டாஸ்க்லாம் நீங்கள் பண்ணதே இல்லை. நான் பண்ணதே கிடையாது. நான் பண்ண டாஸ்கே கிடையாது. இன்னும் புதுசாக சொல்கிறேன். டாஸ்க் தான், வாங்க என்னன்னு சொல்கிறேன். அதை இன்னைக்கு நீங்கள் பண்ணி தான் ஆகணும். டெய்லி எனக்கே பண்ணி பண்ணி போர் அடிக்குது. சரி வரேன். வாங்க. என்ன புதுசாக இருக்கு விஜயின் டாஸ்க்? அன்னைக்கு நீ என்ன பொண்ணு பார்க்க வரும்போது உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன மறந்து போச்சா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். சரி வரேம்மா, வரேன். இந்த இடமே உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குமே. இது நம்ம கிச்சனு. நம்ம கிச்சனு. உங்களுக்கு என்ன செய்ய தெரியும் கிச்சன்ல? எல்லாம் தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க் நீங்க பண்றீங்களா? நீங்க கிச்சன் செய்யறதுக்கு, சமையல் செய்யறதுக்கு. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ லைஃப்ல வந்து குக்கிங் வந்து மிகப்பெரிய ஸ்கில்லுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சாகும். அதுவும் முக்கியமா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம மற்றவங்களை எதிர்பார்க்க கூடாது. ஸோ இவருக்கு ஒன்றும் நான் பெருசா வந்து விருந்து வைக்கிற அளவுக்குலாம் நான் சமைக்க சொல்லலை. சின்னதா. ஏமா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன தெரியும்? இன்னைக்கு எல்லா ஹோட்டலையும் நாங்க தான் ஷெஃப். பார்க்க தானே போறோம். இது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. பார்க்கலாம் வா. இன்னைக்கு என்ன உங்களுக்கு டாஸ்க்னு சொல்லிடா? சொல்லு. ரொம்ப சிம்பிள். காலையில நீங்க என்ன சாப்பிடுவீங்க? காலையில என்ன சாப்பிடுவோம்? காலையில என்ன எல்லாரும் குடிப்போம்? டீ, காஃபி. தேநீர் சாப்பிடுவோம். தேநீர். இன்னைக்கு அந்த டீ தான் நீங்க போடணும். அது பெரிய விஷயமா? பார்க்கலாம். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. அதுல எப்படி பண்ணுவாரு? கொஞ்சம் பால், கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் டீ தூள், டீ. இது ஒரு பெரிய விஷயமா? வாங்க பார்க்கலாம். என்னென்ன போடுறாரு, எப்படி பண்றாரு, நம்ம எப்படி பண்றோம்னு காட்டுறோம். வாங்க பார்க்கலாம். அந்த டீ இவரே குடிச்சிட்டு டேஸ்ட் சொல்லணும். அதான் விஷயமே. உங்களுக்கு ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லை. நான் ஆல்ரெடி வந்து பால்லாம் காசி ரெடி பண்ணிட்டீங்க பாருங்க. பொங்குது. என்னோட பால் வேலை நீ முடிச்சிட்ட. டாஸ்க் ரொம்ப சிம்பிளா ஆயிடுச்சு. பால் பொங்குதுமா பொங்குதுமா. இப்படிதான் ஆஃப் பண்ணோம். அப்பா பரவாயில்ல. ஏதோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டவ் தான் ஆஃப் பண்ண தெரியுது. இது என்ன புதுசா இங்க ஒண்ணு பால் அது ஒண்ணும் இல்ல, அது குக்கிங் ஜெனரல். பயங்கர ஒரு மிக்சிங்கா நடக்குது. பாத்துக்கலாம். உங்களுக்கு ஒண்ணொன்னா சொல்லி தரேன். முதல்ல வந்து நீங்க எப்படி டீ சொல்லி தரேன்றது. நாங்கெல்லாம் சமையல் பாத்திரத்துல பயங்கரமா வரலான்னு தெரியுங்களா? இப்ப என்ன பண்ணணும்? பால் வந்து இறக்கணும். அது அப்படியே எடுங்க, ஒண்ணும் ஆகாது. அந்த கிளாத்லாம் அந்த ஹேண்டில் புடிச்சு அப்படியே இறக்கிடுச்சு. ஹேண்டில் சேஃபா இருக்குமா? சேஃபா தான் இருக்கும். அப்படி வைங்க. வச்சுட்டீங்களா? உங்களுக்கு தள்ளி வைங்க. சரி. இதுல கருப்பு கலர்ல இருக்குது. அது அம்மாக்கு போட்டு பிளாக் காஃபி அங்க வைங்க. இப்ப டீ பாத்திரம் இதான் டீ போடுறது டெய்லி. இதுல எப்படி நீங்க டீ வைக்க போறீங்கிறதா இப்போ வந்து உங்களுக்கு டாஸ்க். சீக்கிரம் ஃபாஸ்டா பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேட்டர். நான் எவ்வளவு வேகமா டீ போட்டு கொடுக்குறேன். ஓகே. அது மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வந்து முதல்ல பால் எடுத்து ஊத்திப்பேன். பால் ஊத்துவீங்க? எஸ். ஓ சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம டீ கடையில பாக்குற மாஸ்டர்ஸ் பார்த்த மாதிரி பால்ல என்ன பண்ணுவாங்க, டீயை ஊத்துவாங்க. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. டீ தூளை போட்டு கொதிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபில்டர் போட்டு அந்த டீயை வந்து வடிகட்டுவாங்க. வடிகட்டி டீ வந்து வெறும் டீ தான் போட போறீங்க? ஆமா. சரி சரி. அதுதானே டாஸ்கா சொன்னேன். ஆணியா புடுங்க வேணாம். ஆமா கரெக்ட் கரெக்ட். சரி சரி போடுங்க. போயிட்டு அந்த இப்ப வந்து பால் ஊத்துறதுக்கு ஒரு பாத்திரத்துல வந்து எடுத்து அளந்து ஊத்து. ஏடெல்லாம் எடுத்து ஊத்து சொல்றியா? அதெல்லாம் நான் எதுவும் சொல்லி தர மாட்டேன், நீங்களே தான் பண்ணணும். என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிட்டே. ஏடு இருக்குமா அது? ஆமா, அப்படியே கை விட்ட பால் கெட்டுரும். நீங்க போங்க.
போயிட்டு பாத்திரம் எடுத்துட்டு வாங்க. தண்ணி குடிப்பீங்கல்ல, ஆ. அந்த மாதிரி ஒரு ஓ பாத்திரம் நீ சொல்றது டபரா தானே? அது ஓகே, இங்கே இருக்குது. இருக்கா? அது கூட நானே எடுத்து வச்சிட்டேன். ஓ இப்ப எவ்வளவு பால்ல போட போறீங்க? எத்தனை பேர் சாப்பிட போறீங்க? அதான் முதல்ல சொல்லுங்க. நீங்க, உங்களுக்கு எனக்கு தான். எல்லாருக்குள்ள விஷப்பரிச்செல்லாம் எடுக்க முடியாது. நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுனால விஷப்பரிச்சை எடுக்கிறேன். ஓகே. பாவம் மத்தவங்க எல்லாம். எவ்வளவு ஊத்துனீங்க? மக்களே, நீங்க கூட ஊத்திட்டீங்க. எல்லாம் ஒரு கெஸ்ட் தான். கடவுளே. ஓகே. எவ்வளவு இருக்கு பாருங்க. நம்ம டீ கடையில் இருக்க மாதிரி எவ்வளவு இருக்கு பாருங்க. டீல நிறைய இது, பால்ல நிறைய தண்ணி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. அது லோ ஃபேட் மில்க் அப்படிதான் இருக்கும். ஓஹோ. சரி, என்ன அடுத்தது என்ன ஆட் பண்ணணும்? இதான் லோ ஃபேட் மில்கா? ஆமா. ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டீ தூள் தேடணும். தேடணும். எங்க இருக்கு? வாங்க, டீ தூள் இருக்கு. கிச்சன் பக்கம்லாம் சரி சரி சரி, வாங்க. இங்கதானே எல்லாமே இருக்கு. தேடுங்க. எங்க இருக்கு டீ தூள்? டீ தூள் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் டீ தூள். அது டீ தூளா? ஆமா, அது டீ தூள். மக்களே, இது டீ தூள்னு நான் சொல்றேன். ஆனா இங்க ஒருத்தங்க டிபேட் பண்றாங்க டீ தூள் இல்லைன்ட்டு. சரி பாருங்க. டீ தூள் தான். டீ தூளா? லைட்டா கொஞ்சம் சேஞ்ச் இருக்குக்கா. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். நீங்கெல்லாம் ஒரு பூவு, உங்களுக்கெல்லாம் ஒரு வாசம். டீ தூள் மாற்றி எடுத்துட்டு மாதிரியா? சரி சரி. டீ தூள் எங்க கண்டுபிடிங்க. அது கிரானுலர்ஸ் ஜாஸ்தி இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஃபைனா இருக்கு. அதனால இது வந்து காஃபி. இது ரொம்ப பேசக்கூடாது. டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். லைட்டா ஸ்லைட்டா மாறும், அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஒரு டீக்கே விளாடப்பறையா? எவ்வளவு போடுவீங்க டீ தூள்? இப்போ வந்து உனக்கு ஸ்ட்ராங்கா வேணும்? எங்களுக்கு ஸ்ட்ராங்காலாம் வேணாம், நார்மலா போடுங்க. நார்மல். ஓகே. 1 ஒரு ஸ்பூன், 2 உனக்கு எனக்கு போதும். ஸ்லைட்டா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு. ஓகே. இப்போ ஒரு ஸ்பூன் அப்படி கணக்கு. இப்போ இதுல வந்து பால் பாத்தீங்கன்னா அப்படியே டீ தூள் போட்டீங்கல்ல பாத்திரத்துல. ஆமா, சூப்பர்ங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வாங்க. See that. நம்ம லைட் தண்ணி அதுவும் அப்படியே டேப் திறந்து அப்படியே டைரக்டா எடுத்து ஊத்திக்க வேண்டியதா. வாங்க வாங்க. சோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு லைட்டா அப்படி கலக்கி அப்படியே. ரொம்ப எல்லாம் பேசக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணுங்க பாருங்க. ஆன் பண்ணிட்டு ஓகே. பரவாயில்ல, இதையாவது கத்து வச்சிருக்கீங்க. இப்போ நம்ம கொதிக்க விடணும். என்ன கொதிக்க எங்க ஸ்பூன்லாம் இல்ல வீட்டுல? டீ போடுறதுக்கு யாராவது ஸ்பூன் போடுவாங்களா? இல்லம்மா, கலக்கிறதுக்கு. கலக்கிறதுக்கு தான் இது அந்த ஹேண்டில் இருக்கு. இப்படி பண்ணீங்கன்னா கலந்துரும். அது டீ மாஸ்டர் போடுறது. நம்ம கொஞ்சம் லைட்டா மாடர்னா செய்யலாம். சரி. ஓகே. அப்பா எவ்வளவு பெரிய ஸ்பூன்பா, ரொம்ப பெருசா இருக்கு ஸ்பூனு. வீட்டுல சின்ன ஸ்பூன் இல்லம்மா. டீ போடுறாராம். கலர் சேஞ்ச் ஆகுது பத்தியா? ஆகுதா? பால் நீங்க பண்ணதே தண்ணி புடிச்சிட்டீங்க போல் இருக்கு. கொஞ்சம் லைட்டா பால் எடுத்தீங்களா? சரி பண்ணிக்கலாம். சரி, அப்புறம் என்ன டீ தூள்லாம் நீங்க வந்து வெறும் டீ தூள் போட்ட டீயா குடிக்கிறீங்க டெய்லி? அப்பப்போ இஞ்சி கேட்பேன், அப்பப்போ வந்து மிளகா இது. இந்த டீ போதுமா? இது கேட்பேன், என்ன ஏலக்காய் கேட்பேன். ஏலக்காய் வந்து போடுவேன். அந்த ஏலக்காய் எங்க வச்சிருக்கேன்? இங்கதான் இருக்கு, வந்து தேடி எடுங்க. வாங்க, அந்த சிம்ல வைங்க, தீஞ்சிர போகுது. இதெல்லாம் நான் சொல்லியே தரக்கூடாது, நீங்க சும்மா வந்து அதான் நம்ம கலர் சேஞ்ச் கலர்லாம் செக் பண்றோம். சரி, என்ன எடுக்கணும்? சீக்கிரம் வந்து எடுங்க, டைம் ஆகுது. 10 நிமிஷம் தான் ஆகும். 5 நிமிஷத்துக்கு தான் டீயே போட்டுருக்கலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 6 நிமிஷம் ஆக போகுது வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு. கண்டுபிடிச்சிட்டேன், அது முன்னாடியே இருக்கு, அதனால கண்டுபிடிச்சா. அப்படியே போடுவீங்களா? எத்தனை ஏலக்காய் போடுறீங்க? 2 ஏலக்காய் போதும், அதுவே அதிகம் எனக்கு தெரிஞ்சு. 1 ஏலக்காய். ஓகே. இப்போ இது இடிக்கிற கல் எங்க? இதுவே வந்து இவ்வளோ வெயிட் ஆகுது. இதை தூக்கிறதுக்கே நான் வந்து தெரியுதா டம்பிள்ஸ் அடிக்கும். டெய்லி நாங்கெல்லாம் இதெல்லாம் தூக்கி வச்சு தான் சமைக்கிறோம். ஒன்றும் இல்லை, இஞ்சி தான் போதும். 2 ஏலக்காய்க்கா அப்படியே நல்லா நசுக்கி போட்டாதான் அதுக்கு வந்து நல்லா. அதுல இருக்க விதையெல்லாம்
பிச்சி போடணும். நம்ம வீட்டுல பிச்சிலாம் போட மாட்டாங்க. சரி போடு. பிச்சி போடாம அப்படியே போட்டு நம்ம தான் அதை லாஸ்ட்ல கடிச்சு சாப்பிடுற மாதிரி ஆயிடுது சம்டைம்ஸ். அதனால நம்ம வந்து புதுசா அவங்களுக்கு சொல்லி தரணும். நம்ம ஏலக்காய் எடுத்தா அப்படியே போடக்கூடாது, ஏலக்காவை பிச்சி போடணும். சரி போடுங்க. கொஞ்சம் டிகாஷன் தண்ணி ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆனா கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பாலே தண்ணியா இருக்கு, ரொம்ப தண்ணி எல்லாம் ஊத்த வேணாம், போதும் டிகாஷன் போட்டது. அடுத்தது அதுக்கப்புறம் பாலை டைரக்டா ஊத்த வேண்டியதுதான். ஊத்துங்க ஊத்துங்க. டைரக்டா மேஜிக் மேன் ஷோ இதுல பேசுவோம் தெரியுமா, என் நிம்பிற்கு இப்போது நாங்கள் டீ போட்டு தர போறோம், அந்த மாதிரி இருக்கு பேசுறது. அடடா சூப்பரா இருக்கு. ஆமா, நம்ம ஒரு நாள் டீ போட்டு குடிச்சா ஒரு நாளும் ஸ்மெல் பாக்குறது இல்ல. கலர் எல்லாம் ஓகே தான். சரி ஓகே. ஹலோ, திஸ் இஸ் கிரேட் ஷெஃப். பண்ணுங்க. இது ஒரு கிரேட் ஷெஃப் பண்ற ஒர்க். அச்சச்சோ, தெரியாம போச்சு. சரி, நான் அவ்வளவுதான். டீ ரெடியா? வேற என்ன பண்ணணும்? நம்ம இப்போ வந்து என்ன பண்றோம், நம்ம ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கிறதால இதுல வந்து நாட்டு சக்கரை போடணும். நாட்டு சக்கரை தேவை கண்டு டீ டப்பா தூக்கி முதல்ல எடுக்கிற பொருள் எடுத்துல வைங்க. ஓகே. ஏலக்காய் டப்பா மறந்துட்டோம். இதையும் வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிடைச்சிருச்சு. எல்லாம் உங்களுக்கு முன்னாடியே இருக்கு. போக போக டாஸ்க் கொடுக்க தான் தெரியும். பாருங்க, இன்டர் கான்டினென்டல் எல்லாமே எங்களுக்கு செய்ய தெரியும்ல. ஓகே, இப்போ உனக்கு வந்து சுகர் இருக்கா? எனக்கு ஏன் சுகர் இருக்கு? எனக்கும் கிடையாது. அப்ப சுகர் நிறைய போடுவா? நிறைய எல்லாம் போடக்கூடாது, அளவா தான் போடணும். சரி, இவ்வளவு போதுமா? அதெல்லாம் எனக்கு கேட்க கூடாது. இவ்வளவு கூட போதும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் கொஞ்சம் அதிக ஸ்வீட்னராக இருக்கும். நம்ம ஆர்கானிக் வந்து கொஞ்சம் தூக்கலாக போடுறது தப்பு இல்லை, உடம்புக்கு நல்லது. பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு ரொம்ப தான் பேசுறாங்க. அதாவது ஒரு டீ போட சொன்னதுக்கு சமையல் குறிப்பு வேற இதுல அடுத்தது. சமையல் குறிப்புல கொடுத்தாதான். ஏன்னா நீ கேட்டல, அதனால டாஸ்க் எல்லாம் இப்படி சொல்லும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும்ல. போதும் மக்களே, பாருங்க எவ்வளவு அழகா, நீட்டா, எவ்வளவு கலர்ஃபுல்லா, ஒரு ப்ரௌனிஷா. அருமை. வாங்க, அருமையான டீ சாப்பிடுவோம். வடிகட்டி வச்சுக்கிட்டு வாங்க. ஒரு நாள் டீ போட்டதுக்கு பெரிய செஃப் லெவல்ல பேசிட்டு இருக்காரு ஒருத்தர். வடிகட்டிய காணும், எங்க காணும்? தெய்வமே, பிளாஸ்டிக்ல இருக்கா? அதுவா? பிளாஸ்டிக்ல எடுக்காதீங்க, வைங்க. இங்க இருக்கு பாருங்க, டேஸ்ட் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஓ, ரெடியா இருக்கா? ஓகே. சோ சுட அருமையான டீ. இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடலாமா? அது வந்து கொஞ்சம் பெருசா வைங்க அடுப்ப. எல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து பண்றீங்க. அடுத்த நான் எதுவும் சொல்லி தர மாட்டேன். ஏன் சொல்லி தரேன்? நான் வந்து பார்த்தேன், கொஞ்சம் உன்ன கலர் மெருகு எத்தனை நல்லா இருக்கு. போதும் இருப்பா. கொதிக்குதான்னு பாருங்க. டீ கொதிக்குதா? டீ கொதிக்குதே, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் கொதிச்சா கலர் மாறும். சக்கரை எல்லாம் போட்டாச்சுல்ல, வடிகட்டுங்க. டீ அருமையை பார்ப்போம். பாருங்க, வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் 10 minutes ஆயிடுச்சுங்க. ஒரு டீ போட சொன்னதுக்கு ஒரு 10 நிமிஷமாங்க. சரி, உங்களுக்கு எல்லாம் மக்களுக்கு எல்லாம் நம்ம சிறப்பான டீ எப்படி செய்யறோம்ன்றத காட்டணும்ல. அப்பதான் என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஈஸியா கத்துப்பாங்கல்ல. யாரும் இதை பார்த்து ட்ரை பண்ணாதீங்க மக்களே, பேர் சொல்லிட்டேன். 2 பேருக்கு போட்ட டீ அளவு பார்த்தீங்களா? இவ்வளவுதான் இருக்கு. போதும் என்ன டீ வந்து சரி குடிப்பாங்களா இல்லைன்னா அது என்ன வச்சிருங்க கஞ்சா கூலா, அதனால இஷ்டத்துக்கு அடிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஆஃப் பண்ணுங்க அடுப்பு. டீ இஸ் டீ. சரி போதும். இப்ப வேற பிலாசபி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 கிளாஸ் பாருங்க. இவங்க சொன்னாங்க இதுவே பத்தாதுன்னாங்க. பாருங்க கிளாஸ் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க, அழகா. ஸோ குட் டீ. சுகர் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஹேமாக்காக, 2 எனக்காக. ஓகே, எப்படி இருக்கு பாருங்க. எப்பவுமே என் லெவல் தெரியும். பாருங்க. ஆஹா, இப்ப வந்து அப்படியே வச்சிருங்க. இப்ப இதை நான் குடிக்க போறோங்க. வாங்க அடுத்த கிளிப்புக்குள்ள போலாம். ஸோ டீ சுகர் வந்து எந்த லெவலுக்கு நம்ம செக் பண்ணிடலாம். வாங்க, அங்க போய் நான் ஹால்ல உட்காந்து பொறுமையா குடிச்சு சொல்றேன். வாங்க போவோம். அப்பா எப்படியே வந்து உட்காந்தாச்சா?
இப்போ வந்து Okay, நம்ம அந்த டீ டீயை வந்து வந்து செக் பண்ண போறேன். முதல்ல நீங்க குடிங்க. நான் செஞ்ச நான் டீ குடிக்கிறேன். வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. வேற நான் ஒண்ணு எடுத்துட்டேன், ரிஸ்க் கையில ஹேமா எடுத்தாச்சு. வந்து அக்செப்ட் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும். டீ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குடிங்க. சரி. One more? दूध जिगरी दादा दूध ஆஹா, ஆ. அருமை ஆ, அருமையோ அருமை. உருட்டா இருக்கே. சூப்பரா இருக்கு. நீ குடிச்சு பாரு. அப்படியா? சரி நான் சாப்பிடு. ட்ரை பண்றேன். மக்குக்கு டெய்லி இந்த மாதிரி டீ போட்டு கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் எவ்வளவு ஃபோர்ஸ். அவங்களுக்கு வந்து நான் டீ எவ்வளவு அருமையா போட்டு கொடுத்துருக்கேன்னா அவங்க வாயாலி அவங்க சொல்லுவாங்க பாரு, அவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. சோனமுத்தா டேய் 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 சோனமுத்தா போச்சா சேஷ்டை எல்லாம் பண்ணக்கூடாது. அது இந்த 15 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 15 வருஷம் ஆகுதுங்க மேரேஜ் ஆகி. ஃபர்ஸ்ட் டைம் டீ போட்டு கொடுத்துருக்கேன். சரி, இதுல என்னென்ன விஷயம் நான் சொல்றேன். ஆ சக்கரை எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இதுக்கு மேல சக்கரை போட்டா அது பாயாசம். ஏலக்காய் கூட ஓகே. வேற அந்த இஞ்சி நம்ம டெய்லி போறதுனால அந்த இஞ்சி தான் மிஸ்ஸிங். நான் டெய்லி இஞ்சி ஏலக்காய் ரெண்டுமே சேர்த்து தான் போடுவேன். அப்போ வந்து ரெண்டுமே தானே போடணும். ஏலக்காய் டீ நான் எங்க கேட்டேன்? நான் கேட்கவே இல்லை. இதெல்லாம் போங்கப்பா. சரி ஓகேங்க, பரவாயில்ல, குடிக்கிற மாதிரி இருக்கு. 10 எப்போதும் லேடிஸ் வந்து அவங்க வந்து பெண்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா டீ உண்மையாவே சூப்பரா இருக்கு. சூப்பர்லாம் கிடையாது இதெல்லாம். நான் போற டீ மாதிரி இருக்கா? என்னப்பா இது, டீ வந்து நல்லா இருக்கு, இதுல எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. ஓகே, மிஸ்டேக்லாம் எதுவும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் கூட எல்லாம் கொதிக்க வைக்கணும். பொறாமை. கொதிக்க வைக்கணும். அப்புறம் இதுல கொஞ்சம் இஞ்சி போடணும். அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ண இன்னும் நல்லாயிரும். சரி, இல்லை ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ஓகே. ஒரு 10க்கு மனசு வராது எப்போதும் 8 புகழ்றதுக்கு. என்ன கொடுக்கலாம். மார்க் சொல்றது வந்து பாரு, 10க்கு 8 8 கொடுக்கலாம். கொடுக்கலாமா? சரி விடு, என்ன அடுத்தது வந்து நான் வேற டாஸ்க் டெய்லி கொடுக்க போறேன். அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. நிறைய பாருங்க, நிறைய விஷயங்கள் கத்துங்க. என்ன மாதிரி ஆட்களுக்கு இது பயங்கரமான டாஸ்க். ஓ டாஸ்க். ஓகே டாடா. தேங்க் யூ. கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு. சூப்பர். ரொம்ப நேரமா மனசு அவரே உள்ள பாரு. இல்ல அவரே அவர் டீ நானே புகழ்ந்து, first time புகழ்ந்து. நானே குடிக்கும் போது அது எனக்கு சூப்பரா இருக்கு. அது பாட்டு தெரியுதா? டேஸ்டா இருக்கு. ஒரு டீக்கே இப்படி. சரி பாப்போம் அடுத்த வீடியோல. பாய் பாய் சொல்லிடுங்க. பாய்.